ஹாய் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் டி உடைய நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு காலையில அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நமக்கு வந்து செப்டம்பர் 14 வந்து எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. திடுதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 டேஸ் முன்னாடியே வந்து நமக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவரைக்கும் யாருமே ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து படிக்காத ஸ்டூடண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, 50 டேஸ் கிராஷ் கோர்ஸா வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ பாஸ்ட் 1 மந்தாவே வந்து எனக்கு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அகாடமிலேருந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அதுலேருந்து வெளியே வந்ததுலேருந்து ஸோ யூடியூப்ல கிராஷ் கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜெனரல் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ வந்து அன்லிஸ்டடில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அன்லிஸ்டட், அதாவது உங்கள் ஐடியில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும், வேறு யாரும் அதை பார்க்க முடியாது. ஸோ இதோடைய டார்கெட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா 95+ வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோங்க. ஸோ 95+ எடுக்கணும்னா அசால்ட்டாக நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கலாம். ஸோ ஜெனரல் இங்கிலீஷுடைய டெஸ்ட் சீரீஸை நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் கோமலவல்லி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமியில் வந்து ஒர்க் பண்ண எஜுகேட்டராக, ஸோ அன்அகாடமி ஸ்டாஃபாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம், அதாவது 2022 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டிருந்தேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சை போட்ட அந்த பசங்களுடைய ஃபீட்பேக்கு, ஸோ அவங்க எல்லாமே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். என்னுடைய கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான். உங்களுக்கு ஏனோ தானான கொஸ்டின்ஸ் கிடையாது. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து செட்டப் எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக 95+ வந்து டார்கெட் எடுக்கலாம். ஸோ நிறையா பேர் ஜாயின் பண்ணாங்க. அரௌண்ட் ஒரு 80 மெம்பர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே சொல்லி கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரிவிஷனுக்கு ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லோ ஃபீஸில், இந்த இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், லோ ஃபீஸில் வந்து நான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்மக்கிட்ட வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இன்னும் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் அட்டன் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து கிராஷ் கோர்ஸாகவே, அதாவது உங்களுக்கு கிளாஸும் நடத்திடுவேன். இந்த மீன் டைம் வந்து உங்களுக்கு கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீன் டைம் வந்து நடக்கும். 2 டேஸ் ஒன்ஸ் இல்லை 3 டேஸ் ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுதாங்க. ஸோ நமக்கு தெரியும் செப்டம்பர் 14 எக்ஸாமு. ஸோ 19th ஜூலையோட நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாமே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து யூடியூப்பில் எடுப்போம். அந்த யூடியூப்பில் நான் வந்து நம்ம சொல்லலாம், நீங்கள் ஏன் வந்து ஜூம் மீட்டிங்கில் எடுக்கலாம்லன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகும். நமக்கு வந்து நம்ம நோட்ஸ் வச்சு எடுக்கிறதா கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அதனால் நான் பக்காவாக வீடியோ போட்டு உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அன்லிஸ்டடாக, அதாவது ஒரே ஒரு ஐடி, இப்போ உங்களுக்கு ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஐடி மட்டும்தான் இதில் வந்து நம்ம விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக வந்து நமக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் வந்து ஃபுல்லாமே முடிச்சிடுறோம். இதில் வந்து 25 டெஸ்ட்டுங்க. 20 டெஸ்ட் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் கிராமர் எல்லாமே கவர் பண்ணுறோம். டாபிக் வைஸ் உங்களுக்கு கவர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து 5 டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ பாயிண்ட்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆன்ஸுங்க. 5 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் இன் ஜென்ரல் ஸ்டடீஸ். அதுக்கப்புறம் ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல் அவைலபிள். ஸோ ஆல் ஓவராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தோராயமாக 2500 கொஸ்டின்ஸ் நீங்கள் கவர் பண்ணுவோம். இன்னும் டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பண்ணலாம். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டுமே அரௌண்ட் 5000 சார்ஜ் பண்ணுறாங்க. டெஸ்ட் சீரிஸ்க்கே பார்த்தீங்கன்னா 4000 சார்ஜ் பண்ணுறாங்க. நாம் வந்து 1499 தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 ஸ்டாஃப் சேர்ந்து வந்து எனக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் நான் அமௌண்ட் கொடுக்கணுன்றதால 1499 போட்டிருக்கேங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன அடங்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கவர் ஆகிடும். கிளாஸ் கவர் ஆகிடும். ரொம்ப மினிமல் அமௌண்ட் தான் நான் போட்டிருக்கேன். ஃபுல் கிளாஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸும் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ இதாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த ஜிபே நம்பருக்கு வந்து ஒரு ஹாய் போட்டு, அதுமாரி டெஸ்ட் சீரீஸ் இங்கிலீஷ்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அமுச்சு விடுங்க. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சுத்தமாக ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்றவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ ஆரம்பிக்குது இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருவேன். டெஸ்ட் ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். இதுதான் சொல்லிட்டு டெஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்லாம் எதுவும் கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செல்ஃப் எவாலுவேஷன் ரொம்ப முக்கியம். நீங்களே வந்து டெஸ்ட் எழுதிட்டு செல்ஃப் எவாலுவேட், நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 o'clock உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்குறேன்னா, நைட்டு 10 o'clock வந்து உங்களுக்கு
ஐ மீன் 7 PM உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறேன், நைட்டு 10 PMக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ அதான் இன்கேஸ் ஏதாவது அர்ஜென்ட் அப்படின்னா நம்ம டெஸ்ட் ஏதாவது போஸ்ட்பான் ஆகுது, கிளாஸ் ஏதாவது போஸ்ட்பான் நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். அண்ட் தென் 1-to-1 டவுட் கிளியரிங் செஷன் இருக்குது. நிறைய பேர் போன தடவை இது ஏன் இப்படி இருக்குது, கிராமர் பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுமாதிரி டவுட் கிளியரிங் செஷனும் வந்து இருக்குது. அண்ட் தென் அமௌண்ட் ஒன்ஸ் பே பண்ணால் கண்டிப்பாக வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது. இது நான் மட்டும் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் சேர்ந்து நம்ம பண்ணுறதால ஸோ அவங்களுக்கும் நான் வந்து அமௌண்ட் கொடுத்தாகணும். ஸோ அதுக்காக தான் வந்து அமௌண்ட் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் அமௌண்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு நம்பர் மட்டும் தான் வந்து நம்ம இந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ண முடியுங்க. ஸோ நமக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ கிராமர் அதேமாதிரி இந்த போயம்ஸ் எல்லாமே வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இது எல்லாமே என்டையர் ஜென்ரல் இங்கிலீஷ் டாப்பிக்கே வந்து உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணிடுவோம். ஸோ இதை பற்றி பயப்படவே தேவையில்ல. 50 days நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்ற சப்ஜெக்ட் ஜிஎஸ் நீங்கள் படிங்க. தினமும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக மேக்ஸிமம் ஒரு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே கண்டிப்பாக வந்து 100க்கு 95+, 97 கூட கேரண்டி. போன தடவை எடுத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பையன் வந்து 97 எடுத்தாங்க, இன்னொருத்தர் 96 எடுத்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 1499 மட்டும்தாங்க. நீங்கள் வெளியே கூட விசாரித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அதிகப்படியாக பார்த்தா 8000, 5000 தான் சார்ஜ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப மினிமல் அமௌண்ட் தான். ஸோ விருப்பம் இருப்பவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.